Today we are going to see about an interesting product known as Panchagavya lamp. This is actually 100% natural, 100% eco-friendly, and it is very easy to make, and the main motto of this Panchagavya lamp is to protect our indigenous cows. This lamp is made up of 5 ingredients known as first thing is cow dung powder, the second thing is cow urine, third is milk, fourth is ghee and curd. முதல்ல நம்ம வந்து கவ் யூரின் எடுத்துக்கிறோம். கோமியம்னு நம்ம சொல்கிறோம் நார்மலாக தமிழ்நாட்டில். கவ் யூரின், கோமூத்ரா அப்படின்லாம் இதுக்கு நம்ம பேர் சொல்கிறோம். அதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு தேவையான அளவு எடுத்துக்கிறோம். ஒரு வானிலையில் போட்டுட்டு அதை நம்ம ஃபஸ்ட்டு வந்து பாயில் பண்ணுறோம், கொதிக்க வைக்கிறோம். நல்லா கொதிக்கும் போது தான் நல்லா பைண்டிங் கிடைக்கும். அதனால் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் அதை கொதிக்க விடணும். பைண்டிங் மெட்டீரியல் ஆட் பண்ணுறோம். அந்த பவுடரை வந்து இப்போது கொதிச்சுட்டு இருந்த கோமூத்திர இடத்துல நம்ம சேர்த்துட்டோம். சேர்த்து அதை கொஞ்சம் நல்லா கலரிட்டே இருக்கணும். அடிப்பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும். நல்லா இது வந்து குக் ஆகணும். கொதித்து ஒரு நல்ல பதத்துக்கு வரணும். நம்ம எப்படி பாகு எடுப்போமோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு வரணும். அப்போ தான் வந்து இது கூட நம்ம வந்து மாட்டு சாணத்தோட பவுடரை மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு பாண்டிங் கிடைக்கும் நமக்கு. இதை சரியாக நம்ம வந்து இந்த கோமூத்திரத்தை நான் சரியாக கொதிக்க வைக்காமலோ இல்லை இந்த பவுடரை வந்து நல்ல ஒரு ஸ்டேட்டில் நம்ம எப்படி பாகு எடுக்கிற அளவு கொண்டு வராமல் சீக்கிரமாக எடுத்துட்டாவோ இல்லை அதிகமாக கொதிக்க வச்சுட்டாவோ நமக்கு அந்த வந்து பாண்டிங் வந்து சரியாக கிடைக்காம போயிடும். விளக்கெலாம் வந்து உடைய ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நல்ல ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துச்சு. உங்களுக்கே தெரியுது, பார்த்தாவே தெரியுது. நல்ல ஒரு கோந்து மாதிரி இருக்குது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், கிளியராக கொதிக்கும் போதே தெரியுது. இப்போ வந்து நம்ம வந்து தீயை குறைச்சிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து மாட்டு சாணத்தோட பவுடரை வந்து அதில் கலக்கிறோம். This is 100% eco-friendly and it has lot of medical properties, gives positive energy to our surroundings. The smoke given by this Panchagavya lamp is very good for our health. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் நம்ம விளக்கு செய்ய போகிற டை. இதில் ஒரு நேரத்தில் 3 விளக்கு செய்யலாம். முதல்ல வந்து கொஞ்சம் எண்ணெயை அப்ளை பண்ணுறாங்க ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்காக, இனிஷியலாக க்ளீன் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண மிக்ஸை வந்து இந்த டையில் வைக்கிறாங்க. ரொம்ப ஃபுல்லாக வைக்கக்கூடாது, ஒரு 80% வச்சா போதும் நமக்கு. ஏன்னா நம்ம டையை ப்ரெஸ் பண்ணும் போது அதிகமாக இருக்கிறதுலாம் வெளியே வரும், லேம்போட ஷேப் அஃபெக்ட் ஆகும். நம்ம கரெக்டாக ஒரு 80% ஃபில் பண்ணால் போதும். ஃபில் பண்ணிவிட்டு இப்போ ப்ரெஸ் பண்ணுவாங்க. இதை ஃபஸ்ட் ப்ரெஸ் பண்ணி
ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக இருக்க மெட்டீரியல் மேலே வந்திருக்கும். அதெல்லாம் இவங்க தொடச்சி எடுத்துடுறாங்க. திரும்ப செகண்ட் ப்ரெஸ். இப்போ பார்த்தீங்கன்னா விளக்கு ரெடி. இப்போ விளக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படியே மேலே வரும். இப்போ வந்து நம்ம வந்து சன்லைட்டில் வச்சு விளக்கை காய வைக்க போகிறோம். இதுக்காக எந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டும் நம்ம பண்ணலை. நார்மலாக நம்ம சன்லைட்டில் தான் வைக்கிறோம். ஒரு நாள் ஆகும் விளக்கு வந்து காயறதுக்கு. It can be thrown after lighting. It will burn. This lamp itself will burn, and the ash can be used as vibhuti, and the remaining can be thrown on the earth, and it can be used as fertilizers.